சினிமாவ ஆர்ட்டா பார்க்குற டிரெக்டர்ஸ் இருக்கிற வரையில தான் சினிமா முழுசா பிசினஸா மாறாம அந்த ஆர்ட் ஃபார்ம் அழியாம இருக்கும். அப்படி சினிமாவ ஆர்ட்டா பார்க்குற ஒரு சில டிரெக்டர்ஸ்ல முக்கியமான ஒருத்தர் தான் செல்வராகவன். அதனால தான் அவர ஜீனியஸ்னு கூப்பிடுறாங்க. அவரோட படங்கள் ஏதாவது ஒரு வகையில நமக்குள்ள ஒரு சேஞ்ச கொண்டு வரணும்னு தான் அவர் படத்த எடுக்கிறாரு. அதுவும் பல பேருக்கு நடந்திருக்கு. இந்த அளவுக்கு சினிமாவ ஃபீல் பண்ணி செலிப்ரேட் பண்ணவரோட படங்கள நம்ம தான் செலிப்ரேட் பண்ணாம விட்டுட்டோம். மத்த டிரெக்டர்ஸோட ரைஸ் அண்ட் ஃபால் வீடியோ மாரி இந்த வீடியோ இருக்க போறதில்ல. ஏன்னா மத்த கிரேட் டிரெக்டர்ஸ் எல்லாருக்கும் அவங்க ரைஸ் அண்ட் ஃபால் வீடியோ எப்படி பண்ணியிருந்தேன்னா, அவங்க முன்னாடி எடுத்த படங்கள் எல்லாம் கிரிட்டிக்கலாவும் சரி, கமர்ஷியலாவும் ஹிட் ஆகி மக்கள் கிட்ட நல்ல ஒரு பேர எடுத்திருப்பாங்க. ஆனா இப்போ எல்லாம் அவங்களோட படங்கள் அந்த எக்ஸ்பெக்டேஷன மீட் பண்றது இல்லன்னு சொல்லியிருப்பேன். ஆனா செல்வராகவனோட கதையே வேற. ஆனா இவரோட படங்கள ஆடியன்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு டெக்கேட் மேல தேவைப்பட்டுச்சு. என்னதான் மக்கள் அவரோட படங்கள ரிலீஸ் ஆன டைம்ல கொண்டாடலனாலும் சினிமாங்கிற ஒரு ஆர்ட்டை ரெஸ்பெக்ட் பண்ணி செல்வராகவன் அவரோட ஸ்டைல்லயே படத்தை கண்டினியூஸா கொடுத்துட்டு இருந்தாரு. இப்போ பாத்தீங்கன்னா அவர் டிரெக்ஷனை விட ஆக்டிங்ல ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு நம்மளும் ஒரு முக்கியமான காரணம் தான். சினிமா குடும்பத்துல பிறந்த செல்வராகவன் அவங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க ஃபோர்ஸ் பண்ணனாலயோ இல்ல வேற வழி இல்லாம இந்த ஃபீல்டுக்கு வந்தவர் இல்ல. அவரோட லைஃப்ல ஒரே வழியா அவர் பார்த்தது சினிமாவை மட்டும்தான். அப்படி சினிமாவை ரசிச்சு அவர் படம் பண்றதுனால தான் அவரோட ஒவ்வொரு படங்கள்லயும் ஒரு யூனிக் டச் இருக்கு. ஒரு ஆர்டிஸ்ட் அவர் ஆர்ட்டை எப்படி ரசிச்சு உருவாக்குறாரோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரேமையும் ரசிச்சு ரசிச்சு செதுக்குற ஒரு ஜீனியஸ் தான் செல்வராகவன். 2002 செல்வராகவன் டிரெக்டரா டெபியூ ஆகுறாரு துள்ளுவதோ இளமை படத்துல. பட் படத்துல பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே டிரெக்டட் பை செல்வராகவன் இருக்காது. டிரெக்டட் பை கஸ்தூரி ராஜான் தான் போட்டிருப்பாங்க. ஏன்னா ஹீரோவான தனுஷ்க்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் படம்ங்கிறதுனால கமர்ஷியல் ரீசனுக்காக செல்வாவோட அப்பா பேரை யூஸ் பண்ணிருப்பாங்க டிரெக்ஷனுக்கு. ஒன்ஸ் படம் ரிலீஸ் ஆகி சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் படத்தோட டிரெக்டரே செல்வராகவன் தெரிஞ்சது. தான் டிரெக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் படமே தன்னோட பேர் இல்லாம ரிலீஸ் ஆகுது செல்வராகவனுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவாவும் இன்ட்ரோடியூஸ் ஆகுறாரு தனுஷ். சோ படம் முழுசா செல்வாவோட ஷோல்டர்ல தான் இருந்துச்சு. ஒரு டெபியூ டிரெக்டர் ஹீரோவோட ஆக்டிங் பொட்டன்ஷியலையும் கரெக்டா வெளியே கொண்டு வரணும், படத்தையும் சொதப்பாம பாத்துக்கணும். துள்ளுவதோ இளமை ஷூட்டிங் அப்போ நடுவுல சூசைட்லாம் பண்ணிக்கலாம் தோணுச்சுன்னு செல்வாவே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்திருப்பாரு. நிறைய பேருக்கு தெரியாது. 23rd 24th டே I won't even committed suicide. இத்தனை ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையும் தாண்டி கடைசியா ரிலீஸ் ஆன படம் தான் துள்ளுவதோ இளமை. ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் லவ் ஸ்டோரியில வந்த இந்த படம் ஆடியன்ஸ் கிட்ட பாசிட்டிவ் ரிவ்யூஸை வாங்கி சக்சஸ பாக்குது. படத்துக்கு முக்கியமா யுவனோட மியூசிக் ஒரு ஸ்ட்ராங்கான பில்லராகவே இருந்துச்சு. என்னோட ரிங்டோனுமே இந்த படத்துல வர ஒரு பாட்டோட போர்ஷனை தான் வச்சிருக்கேன். அது என்னவா இருக்கும்னு யுவன் கன்னிஸ் அண்ட் மற்றவங்களும் கெஸ் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க. அது என்னன்னு கரெக்டா சொல்ற ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்கு. அடுத்து மறுபடியும் செல்வராகவன் தனுஷ் யுவன் காம்போல 2003ல வருது காதல் கொண்டேன் படம். இந்த டைம் அவரோட அபிஷியல் டிரெக்டோரியல் டெபியூவா அமையுது. இந்த படத்துல தனுஷோட ரோல ரொம்ப காம்ப்ளெக்ஸாவே எழுதியிருப்பாரு செல்வா. அந்த கேரக்டர் படுற கஷ்டத்தை பார்த்து ஃபீல் பண்றதா இல்ல அந்த கேரக்டர் செய்யற விஷயங்களை பார்த்து கோவப்படுறதான்னு தெரியாம ஆடியன்ஸையே கன்ஃபியூஸ்டா உட்கார வச்சாரு. முக்கியமா படத்தோட கிளைமேக்ஸ்ல தனுஷோட பெர்ஃபார்மன்ஸ் அவர் ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து எவ்வளவு எவால்வ் ஆயிருக்காரு அப்படின்றத காமிச்சது. லாஸ்ட் படம் மாதிரியே இவனோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் அண்ட் மியூசிக் இந்த படத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடுச்சுனே சொல்லலாம். அண்ட் படம் ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஆகுது. இந்த படம் செல்வராகவனுக்கு மட்டும் இல்லாம தனுஷோட கெரியர்லயுமே பிரேக் த்ரூ மூவியா அமையுது. காதல் கொண்டேனோட பிளாக் பஸ்டர் சக்சஸ் செல்வராகவன் மேல இருந்த எக்ஸ்பெக்டேஷனை இன்னும் அதிகப்படுத்துச்சுனே சொல்லலாம். அந்த எக்ஸ்பெக்டேஷனை 100% ஃபுல்ஃபில் பண்ற விதமா அவருக்கு அடுத்த படமா 2004ல ரிலீஸ் ஆகுது 7G ரெயின்போ காலனி. ஃபர்ஸ்ட் படத்தோட பிளாக் பஸ்டருக்கு அப்புறம் அவர் நினைச்சிருந்தா ஒரு பெரிய ஸ்டார் கூட படம் பண்ணி அவருக்கு ஒரு 4 சீனை வச்சு ஒரு படத்தை எடுத்து நல்லாவே சம்பாரிச்சிட்டு போயிருந்திருக்கலாம். காம்ப்ளெக்ஸான ரியலிஸ்டிக்கான கேரக்டரை எழுதுறதை விட ஹீரோஸ்க்கு மாஸ் சீன்ஸ் எழுதுறது அவருக்கு ஒன்றும் கஷ்டமா இருக்க போறது இல்ல. ஆனா அவர் அதை பண்ணல. அதுக்கு பதிலா ரவி கிருஷ்ணன் ஒரு புது ஆக்டரை கேஸ்ட் பண்ணி ஹீரோவா இன்ட்ரோடியூஸ் பண்றாரு இந்த படத்துல. 7G ரெயின்போ காலனி பைலிங்குவல் படமா ரிலீஸ் ஆகுது. தெலுங்குல 7G பிருந்தாவன் காலனின்னு ரிலீஸ் ஆச்சு. இந்த படமும் ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் லவ் ஸ்டோரி தான். பட் அதையும் தாண்டி இந்த படத்துல ஏகப்பட்ட விஷயத்த சொல்லியிருந்திருப்பாரு. ஹீரோவோட அப்பா கேரக்டர்ல இருந்து ஃப்ரெண்டு கேரக்டர் வரைக்கும் ஒவ்வொரு கேரக்டரையும் ப்ராப்பரான ஒரு கேரக்டர் ஆர்க் கொடுத்து அவ்வளோ சூப்பரா எழுதியிருந்திருப்பாரு. இந்த படத்துல வந்த ஏதாவது ஒரு கேரக்டர் ஆச்சும் நம்மள கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்துல டிஸ்டர்ப் பண்ணிட்டு போயிருந்திருக்கும். படத்தோட கிளைமேக்ஸ் ஹீரோவோட அப்பா அவங்க அம்மா கிட்ட பேசுற சீன் ஒவ்வொரு சீன்லயும் தான் எவ்வளவு கோட்டடான டைரக்டர்னு காட்டியிருப்பாரு செல்வா. காதல் கொண்டேன் படத்துக்கு அப்புறம் இன்னொரு கல்ட் கிளாசிக் படமா அமையுது 7G ரெயின்போ காலனி. யுவன் மியூசிக்கை பத்தி சொல்லவே தேவையில்ல. இந்த படத்தை கல்ட் கிளாசிக்னு சொல்றது
ஆனதுக்கு யுவனும் ஒரு முக்கியமான காரணம். நான் முத்துக்குமாரோட லிரிக்ஸ்ல யுவன் கொடுத்த எல்லா சாங்ஸுமே நம்மள போட்டு தாக்குச்சு, இன்னிக்கும் தாக்கிட்டு தான் இருக்கு. நான் ரொம்ப லக்கினே சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்தை நான் தியேட்டர்ல போய் பார்த்தேன். இந்த டைமை நான் ஒரு சான்ஸா எடுத்து அப்போ என்னை இந்த படத்துக்கு கூட்டிட்டு போன என்னோட சித்தப்புக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். 2002, 2003, 2004ன்னு கண்டினியூஸா 3 படத்தை கொடுத்த செல்வராகவன் 2 வருஷம் எடுத்துக்கிறாரு அவரோட அடுத்த படத்துக்கு. 2006 செல்வராகவன் தனுஷ் யுவன் காம்போல 3வது படமா ரிலீஸ் ஆகுது புதுப்பேட்டை. இந்த தடவை செல்வராகவன் ஃபெயில் ஆனாரான்னு கேட்டா ஆடியன்ஸ் ஃபெயில் ஆகிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இந்த படம் வர வரைக்கும் தமிழ் ஆடியன்ஸோட மைண்ட் செட் எப்படி இருந்ததுன்னா, கேங்ஸ்டர்னா பயங்கரமான பிசிக்கோட பார்த்தாலே பயப்படுற அளவுக்கு இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. சொன்னாங்களா உன்கிட்ட? ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆன டைம்ல நெகட்டிவ் ரிவ்யூஸை வாங்குது அண்ட் கமர்ஷியலாகவும் படம் ஃப்ளாப் ஆகுது. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது வா. பட் லேட்டரா டைம் போக போக ஆடியன்ஸ்க்கு இந்த படம் புரிய ஆரம்பிக்குது அண்ட் கேங்ஸ்டர் ஜானர் படங்கள்ல இது ஒரு கல்ட் கிளாசிக்கா ஆகுது. ஒரு ஆள், ஒரே ஆள் அப்படி சிங்கம் மாதிரி நிக்கிறான். செல்வராகவன் இந்த படத்தை ரொம்ப ராவா எடுத்ததுனாலே ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இந்த படம் சுத்தமா பிடிக்கல ரிலீஸ் ஆன டைம்ல. எஸ். பட் இப்போ வடசென்னை நாயகன் மாதிரியான கல்ட் கிளாசிக் கேங்ஸ்டர் படங்கள்ல இதுவும் ஒன்னா இருக்கு. எஸ். தனுஷ் இந்த படத்துல ஒரு கம்ப்ளீட் ஆக்டரா உருவாயிருந்தாரு. இங்க எவன் ஜெயிக்கிறானோ இல்லையோ, நான் ஜெயிச்சு காட்டுறேன். யுவன் வழக்கம் போல அவரோட பெஸ்ட்டை கொடுத்திருந்தாரு இந்த படத்துக்கும். ஒரு நாளில் சாங் பல பேருக்கு ஃபேவரட் ஆச்சு. படத்தோட டைலாக்ஸ்லாம் மீம் டெம்ப்ளேட்டா இன்னைக்கும் நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். நான் குமார் அவசரப்பட்டியே. ஒரு கேங்ஸ்டர்னா வெறும் அடிதடி மட்டும் இல்ல, அதையும் தாண்டி அவங்களுக்குள்ள இருக்க எமோஷன்ஸ், அவங்களுக்குள்ள எப்படி பேசிக்குவாங்க, பெரிய லாடு மாதிரி பேசுகிற, அவங்களுக்கு மேல நடக்கிற பாலிடிக்ஸ்னு எல்லாத்தையுமே பக்காவா காமிச்சிருந்தாரு புதுப்பேட்டையில. என்னதான் மக்கள் இந்த படத்தை ரிலீஸ் ஆன டைம்ல அதை கொண்டாடாம விட்டாலும் 2019 திரும்ப ரீரிலீஸ் ஆச்சு. அப்போ மக்கள் வேற லெவல்ல இந்த படத்தை கொண்டாடினாங்க. அது யார் தெரியுமா? இங்கடா, இங்க வளர்ந்தவங்க. புள்ளைய பார்க்க பெத்த தாய் வந்திருக்க. இதை எந்த நாயிடா தடுக்கிறது? அடுத்த வருஷம் 2007ல அவரோட அடுத்த படமா ரிலீஸ் ஆகுது ஆடவரி மத்லாக்கு அர்த்தாலே வேருலே. வெங்கடேஷ் அண்ட் த்ரிஷா லீட் ரோல்ல பிளே பண்ணியிருந்த இந்த படம் செல்வராகவனுக்கு டைரக்ட் தெலுங்கு டெபியூவா அமையுது. போன படத்துல வயலன்ஸ் அதிகமா இருந்தது, படம் ஃபுல்லா ரத்தமா இருந்துச்சுன்னு ரிவ்யூஸ் வாங்கியிருந்தாரு. அதுக்கு நேர் ஆப்போசிட்டா இருந்துச்சு இந்த படம். இதுக்கு முன்னாடி அவர் எடுத்த எல்லா படமுமே ஒரு மாதிரி ஆடிட்டிங்கா இருக்கும். பட் இந்த படம் ஒரு ரொமான்டிக் டிராமால பண்ணியிருந்தாரு. எமோஷன்ஸ், காமெடி, டிராமான்னு எல்லாம் கலந்து ஒரு அழகான படத்தை கொடுத்து ஆடியன்ஸ் கிட்ட அவரால் இந்த மாதிரி படங்களும் கொடுக்க முடியும்னு ப்ரூவ் பண்ணாரு செல்வராகவன். படம் ஆடியன்ஸ் கிட்ட பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வாங்குறது மட்டும் இல்லாம கமர்ஷியலாவும் சூப்பர் ஹிட் ஆகுது. இந்த படத்தோட சக்சஸ்க்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல செல்வராகவன் எல்லா விதமான எமோஷன்ஸையுமே அழகா ரியலிஸ்டிக்கா சட்டிலா காமிச்சிருப்பாரு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, அப்பா பையனோட லவ்வை எல்லா படத்துலயும் யூஸ்வலா காமிக்கிற மாதிரி காட்டாம சின்ன சின்ன சண்டையோட ரியலிஸ்டிக்கா காமிச்சு ஆடியன்ஸை அந்த சீன் இழுத்து போட்டிருப்பாரு. இந்த படத்தை நிறைய லாங்குவேஜஸ்லயும் ரீமேக் பண்ணாங்க. குறிப்பா தமிழ்ல தனுஷை வச்சு செல்வாவோட அசிஸ்டன்டான மித்ரன் ஜவஹரோட டைரக்ஷன்ல யாரடி நீ மோகினியா ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துக்கு செல்வராகவனே ஸ்கிரீன் பிளேவும் எழுதியிருப்பாரு. எஸ். தெலுங்குல ஹிட் ஆனதுக்கு அப்புறம் தமிழ்ல அவரே ஈஸியா தனுஷை வச்சு சூப்பரா படத்தை பண்ணிருக்கலாம். பட் அவர் அதை பண்ணல. அவரோட அசிஸ்டன்ட்டுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறாரு. இங்க செல்வராகவன் எந்த மாதிரி பர்சன்னு தெரிய வருது. தெய்வம் சார், செல்வா சார் தெய்வம். பெஸ்ட் மூவி கிளைமேக்ஸ்னு ஒரு லிஸ்ட் போட்டா கண்டிப்பா இந்த படத்தோட கிளைமேக்ஸ் இருக்கும். அவ்வளோ அழகா எழுதியிருப்பாரு செல்வராகவன். இந்த சீனை பார்த்துட்டு அழாதவங்களே இருந்திருக்க மாட்டாங்க. யார் எப்படியோ எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். செல்வராகவனுக்கு அடுத்த படமா 2010ல ரிலீஸ் ஆகுது ஆயிரத்தில் ஒருவன். இது வரைக்கும் அவர் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லயே தி பிக்கஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டல் பிலிமா ரிலீஸ் ஆகுது ஆயிரத்தில் ஒருவன். இந்த படத்துல நிறைய புது விஷயங்களை காமிச்சிருப்பாரு. சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் இருந்த கிளாஷை காட்டின விதம், சோழர்கள் எந்த மாதிரி டிராப்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்கன்னு விஷுவலா படத்துல செதுக்கி காமிச்சிருப்பாரு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்துக்காக யுவன் மியூசிக் டைரக்டரா இல்லாம ஜிவி கூட சேர்ந்தாரு செல்வா. ஜிவி பிரகாஷும் செல்வராகவன் கூட சேர்ந்து போட்டி போட்டு அவரோட வேலையை பண்ணி கொடுத்திருந்திருப்பாரு. இப்போ யூடியூப்ல ரேண்டமா சோழர்களை பத்தி போடுற ஒரு ஷார்ட்ஸ்ல கூட ஜிவி இந்த படத்துக்கு போட்ட சாங்ஸ் அண்ட் பிஜிஎம் இல்லாம இருக்காது. அண்ட் அவரே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, பர்சனலா அவரோட பெஸ்ட் ஒர்க் ஆயிரத்தில் ஒருவன் தான். எனக்கு தெரியும், பர்சனலா என்னோட பெஸ்ட் ஒர்க் இன்னி வரைக்கும் ஆயிரத்தில் ஒருவன் தான் எனக்கு தெரியும். இப்படி ஆக்டர், மியூசிக் டைரக்டர், டெக்னீஷியன்ஸ்னு அவங்க ஃபுல் எஃபர்ட்ஸை போட்டு கொடுத்த இந்த கிராஃப்ட்டுக்கு ஆடியன்ஸ் கிட்ட இருந்து கிடைச்சது வெறும் நெகட்டிவ் ரிவ்யூஸ் மட்டும்தான். அதனாலேயே படமும் ஃப்ளாப் ஆகுது. எனக்கு இன்னும் பேசவே தோணலை. ஏன்னா அந்த படம் கொடுத்த ரணங்கள், மனசு முழுக்க காயங்கள், தழும்புகள், அது என்றைக்குமே ஒலிச்சுக்கிட்டே தான் இருக்கும்னு. அந்த படத்துக்கு அவ்வளோ கல்லடி.
அவ்வளவும் பண்ணி படம் ரிலீஸ் ஆகி கொஞ்சம் சரியில்லைன்னதுக்கு அப்புறமா ரொம்ப அப்படியே அப்செட் ஆயிட்டேன். புதுப்பேட்டை மாதிரியே இந்த படமும் லேட்டரா தான் செலிப்ரேட் பண்ணப்பட்டுச்சு. இன்னைக்கு 1001 2 எப்போ வரும்னு கேட்கிற எல்லாரும் இந்த படத்தை செலிப்ரேட் பண்ணியிருந்தா இந்த மாதிரி பல படங்கள் தமிழ் சினிமாவுக்கு கிடைச்சிருக்கும். அது மட்டும் இல்லாம பல டைரக்டர்ஸ்க்கு இந்த மாதிரி படங்கள் பண்ணலான்னு நம்பிக்கையும் வந்திருக்கும். பட் ஒன்ஸ் அகைன் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் திரும்பவும் ஃபெயில் ஆனாங்க. இப்போ இந்த படம் ஒரு கல்ட் கிளாசிக்கா இருக்கு. இந்த மாதிரி படத்தை அப்போ எடுக்கிறது இல்ல, யாராலையும் ரீமேக் கூட பண்ணிருக்க முடியாது. இவ்வளோ அடிபட்டும் செல்வராகவன் தோர்ந்து போய் விட்டு கொடுக்காம அடுத்து 2011ல ரிலீஸ் ஆகுது மயக்கம் என்ன. ஒன்ஸ் அகைன் தனுஷ் அண்ட் செல்வராகவன் காம்போல இன்னொரு படம். இந்த படமும் இன்னொரு செல்வராகவனோட மாஸ்டர் பீஸா ஆகுது. நமக்கு தெரியும் எப்படியும் தனுஷ் வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. ஆனா தனுஷ்க்கு ஈக்குவலா ஆக்ட்ரஸ் ரிச்சாவும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி படத்துக்கு ஒரு பில்லரா இருந்தாங்க. ஒரு சாலிடான டெபியூவா அமைஞ்சது அவங்களுக்கு இந்த படம். உங்களோட சேர்ந்து நானும் அவளுக்கு கை தட்டுறேன். படத்துல வர ஒரு சீனுக்கும் ஜிவி போட்ட மியூசிக் ப்ராப்பரா அந்த சீனை எலவேட் பண்ணி நம்மள கனெக்ட் பண்ண வச்சது. என்னதான் இந்த படத்துக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் அங்கங்க வந்தாலும் பட் கமர்ஷியலா இந்த படம் சரியாவே போகல. லைஃப்ல அடுத்து என்ன பண்ண போறோம்னு தெரியாம எங்க நமக்குள்ள இருக்க பேஷனை தொலைச்சிருவோமான்னு பயத்திலே இருக்கிறவங்க, வாழ்க்கையில எப்படியாவது நமக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணி முன்னேறணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே இந்த படம் ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். மயக்கம் என்ன மாதிரி ஒரு படத்தை செல்வராகவனால மட்டும்தான் எடுக்க முடியும். அண்ட் இந்த மாதிரி படங்களை நம்ம ஆடியன்ஸ்னால மட்டும்தான் ஃப்ளாப் ஆக்க முடியும். என்னதான் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணாலே ஆடியன்ஸ்க்கு அது பிடிக்க மாட்டேங்குதுன்னு தெரிஞ்ச அப்புறமும் ஏதாவது டைரக்டர் மறுபடியும் எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம்ஸ் பண்ணுவாங்களா? ஆனா செல்வராகவன் பண்ணுவாரு. வாழ்க்கையில் நம்ம என்ஜாய் பண்ணுற வேலையை செய்யணுங்க, இல்லைன்னா செத்துறணும். நான் பெரிய ஆளாக வரவே வேணாம், ஆனால் வாழ்க்கை ஃபுல்லாக சந்தோஷமாக இந்த வேலையை நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அடுத்து 2013ல ரிலீஸ் ஆகுது இரண்டாம் உலகம். இந்த படத்தோட பட்ஜெட் சுமார் 60 கோடிக்கும் மேல போட்டு எடுத்தாங்க. இந்த படம் தான் அவரோட படங்கள்லயே அதிகமா இன்வெஸ்ட் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம். பட் இருந்தாலும் படத்துல வந்த சிஜி ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணாம தான் இருந்துச்சு. பேரலல் யூனிவர்ஸ்ல நடக்கிற லவ் ஸ்டோரி எல்லாம் சூப்பராகவே காமிச்சிருந்தாரு படத்துல. வழக்கம் போல இந்த படத்துக்குமே மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் கிடைச்சது. அண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் கம்ப்ளீட்டா ஃபெயிலியரை பார்த்தது இந்த படம். இந்த மாதிரி படங்களை ஆடியன்ஸ் செலிப்ரேட் பண்ணாததுனால தான் இப்போ தமிழ் சினிமால இந்த மாதிரி படங்கள் வரதில்லை. நல்ல படங்களை கொடுத்தும் அதுக்கான ப்ராப்பர் அப்ரிசியேஷன் செல்வராகவனுக்கு கிடைக்காமலே போகுது. அது இந்த படத்துக்கு மட்டும் இல்ல, அவர் எடுத்த பல படத்துக்குமே இதுதான் நடந்திருக்கு. அதனாலயான்னு தெரியல, கொஞ்சம் வருஷம் அவர் எந்த படமுமே பண்ணாம சைலண்டா காணாம போயிட்டாரு. இரண்டாம் உலகம் படத்துக்கு அப்புறம் 5 வருஷம் எந்த படமுமே ரிலீஸ் ஆகல செல்வராகவனுக்கு. இந்த கேப்ல தான் மக்கள் செல்வராகவன் எப்படிப்பட்ட ஒரு டைரக்டர், அவரோட படங்களோட குவாலிட்டி என்னன்னு ரியலைஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் புதுப்பேட்டை 1001 எல்லாத்தையுமே கொண்டாடவும் செஞ்சாங்க. 5 வருஷத்துக்கு அப்புறம் 2019 என்ஜிகே ரிலீஸ் ஆகுது. சூர்யா ஃபேன்ஸை விட செல்வராகவன் ஃபேன்ஸ் ரொம்பவே எக்ஸைட்டடா இருந்தாங்க இந்த படத்தை பார்க்க போறதுக்கு. ஏன்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் அவரோட படத்தை தியேட்டர்ல போய் பார்க்க போறோம்னு. பட் அன்பார்ச்சுனேட்லி என்ஜிகே ஆடியன்ஸ் கிட்ட கனெக்ட் ஆகாமலே போது இந்த படமும் ஃபிளாப் ஆச்சு. ஆசையா போன செல்வராகவனோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே டிசப்பாயின்மெண்ட் தான் கிடைச்சது. 2016 ஷூட் கம்ப்ளீட் பண்ணி 2017 ரிலீஸ்க்கு ரெடியா இருந்த நெஞ்சம் மறப்பதில்லை படம் ரிலீஸ் ஆகாம டிலேலயே இருந்துச்சு. என்ஜிகேக்கு அப்புறம் ஃபைனலா 2021ல ரிலீஸ் ஆகுது. எல்லா ஜானர்லயுமே நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோம், ஏன் ஆர்ஆர் மட்டும் விட்டு வைப்போம்னு ஃபர்ஸ்ட் டைம் செல்வராகவன் ஆர்ஆர் ஜானர்ல நெஞ்சம் மறப்பதில்லை படத்தை பண்றாரு. இந்த படத்தோட பியூட்டியே என்னன்னு பாத்தீங்கன்னா, செல்வராகவன் யூசுவல் ஆர்ஆர் படம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சீனை கூட வச்சிருக்க மாட்டாரு. அவரோட ஸ்டைல்லயே ஒரு படத்தை கொடுத்திருந்தாரு. அது பார்க்கிறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. அண்ட் ஆடியன்ஸ் கிட்ட பாசிட்டிவ் ரிவ்யூஸையும் வாங்குச்சு. பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் படமும் ஆவரேஜாவே போச்சு. நானும் சொல்லிட்டே இருக்கேன் சுமாரான்னு கேக்குறியா? படத்துல வந்த காமெடி எல்லாமே சூப்பரா ஆடியன்ஸ் கிட்ட ஒர்க் அவுட் ஆச்சு. ஆடியன்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணி படத்தை பார்த்தாங்க. பட் கடைசியில எல்லாருமே ஃபீல் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் மட்டும் இல்லாம இருந்திருந்தா நல்லா இருக்கும்னு. பட் என்ஜிகே மாதிரி இல்லாம ஒரு செல்வராகவன் படம் பார்த்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த படம் கொடுத்துச்சு. அடுத்த வருஷம் 2022 5வது தடவையா தனுஷ் செல்வராகவன் யுவன் காம்போல வருது நானே வருவன். இந்த காம்போவை பார்த்தோன்னே பயங்கரமா எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆச்சு நானே வருவன் படத்துக்கு. பட் படம் ரிலீஸ் ஆகி அகைன் அந்த எக்ஸ்பெக்டேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாமலே போயிடுச்சு. இதுவரை தனுஷ் அண்ட் செல்வராகவன் காம்பினேஷன்ல வந்த படங்கள்லயே இந்த படம் தான் வீக்கஸ்ட் படம்னு சொல்லுவேன். ஒரு டெக்கேட்க்கு அப்புறம் சேர்ந்த இவங்க 2 பேர் கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு படத்தை சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. படம் அவ்வளவு மோசமா இருந்துச்சான்னு கேட்டா இல்லன்னு தான் சொல்லுவேன். ஆனா இது செல்வராகவனோட ஸ்டாண்டர்ட்ல இல்லாம இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் தனுஷோட ரைட்டிங்ல செல்வராகவன் டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆச்சு நானே வருவன். அதனாலேயே ஒரு கம்ப்ளீட் செல்வா படத்தை பார்த்த சாட்டிஸ்ஃபேக்ஷனை இந்த படம் தரல. என்னதான்
ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூஸ் இந்த படம் வாங்கியிருந்தாலும் பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் டீசெண்டாவே பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. இந்த படத்துக்கு அப்புறம் செல்வராகவன் என்ன யோசிச்சாருனே தெரியல, அவர் கம்ப்ளீட்டா டிரெக்ஷனை விட்டுட்டு ஆக்டிங்க்கு போயிட்டாரு. பீஸ்ட் படத்துல நடிக்க ஆரம்பிச்சு இப்போ 10 படத்துக்கும் மேல நடிச்சிட்டும் இருக்காரு. பட் அவரோட டிரெக்ஷன் லைனப் பாத்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் கூட மென்டல் மனதில்னு ஒரு படத்தை எடுத்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம 7G ரெயின்போ காலனி 2வும் இருக்கு. 2025 7G ரெயின்போ காலனி 2ஓட போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் எந்த ஒரு அப்டேட்டுமே இல்ல. ரீசெண்டா மென்டல் மனதில் படத்தோட சிங்கிளுமே ரிலீஸ் ஆச்சு. மோஸ்ட்லி இந்த இயர் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓப் இந்த படங்கள் எல்லாம் செல்வராகவனுக்கு கிரிட்டிக்கலாவும் சரி, முக்கியமா கமர்ஷியலாவும் நல்லா போகணும்னு ஆசைப்படுறேன். நம்ம சைட்ல இருந்து ஒரு கம்பேக்கை கொடுங்க செல்வராகவன் அப்படின்னு சொல்ல வேண்டியதில்ல. ஏன்னா ஒரு பீக்ல இருந்தப்போ நம்ம அவரை செலிப்ரேட் பண்ண மிஸ் பண்ணிட்டோம். நம்ம சொல்ல வேண்டியது எல்லாமே ஒன்னே ஒண்ணுதான், சாரி செல்வராகவன். முதல்ல உன் ரேஞ்ச் என்னன்னு தெரிஞ்சுக்க. நீ எல்லாம் என் மனசுல எங்க இருக்க தெரியுமா? டாப்ல உட்கார வச்சிருக்கேன்.